சுபரஞ்சனி நீங்க தொடருங்கம்மா. சுபரஞ்சனி நீங்க பேசுறது இது வரைக்கும் கேட்கல, இப்ப முதல்ல இருந்து தொடருங்கம்மா. சரிங்க. உச்சங்கம் வளர்த்த மொழி, திரைக்கும் இளைய மொழி, மழைப்பிடி உயிருக்கு கலந்த மொழி, அது மொழியாம் தமிழ் மொழி. அந்த விளக்கங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் மாஞ்சோருக்கும் சான்றோருக்கும் என்று சிறந்தான வழக்கங்கள். சிவபக்தர்கள் பலத்து வீடுகளில் வைத்து வழங்கப்படும் நூல் திருவாசகம். அந்த மாபெரும் பொக்கிஷத்தை நமக்கெல்லாம் தந்து அருளியவர் சைவ சமய புலவர்கள் நாட்டில் ஒருவரான மாணிக்க வாசகர் ஆவார். திருவாரூரடிகள் தெரிவு பிரம்மராயன் அருள்வாசகர் மாணிக்க வாசகர் என்று சிறப்பு பெயர்களை பெற்று தமிழுக்கு திருவாசகத்தை தந்து வீர தமிழை உலகறிய செய்து வரும் அவரை அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாணிக்க வாசகரை பற்றியும் அவர் இயற்றிய திருவாசகத்தை பற்றியும் தான் நான் போகிறேன். மாணிக்க வாசகர் தமிழ்நாட்டில் திருவாரூரில் அந்தனர் குலத்தில் சம்புவாசத்திற்கும் சிவனியானவிற்கும் மகனாக பிறந்தார். அவர் பிறந்த ஊரான திருவாரூரின் பெயரால் பாலமுறை என்று அழைக்கப்படுகிறார். திருவாசகத்திற்கு முருகாரா, ஒரு வாசகத்திற்கு முருகா என்று ஆன்றோர்கள் குறிப்பிடுகின்றனர். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அதன் பெருமையை உலகத்தில் செய்தார் டாக்டர் ஜி.யு. போப் அவர்கள். திருவாசகத்தை படித்தால் உள்ளம் விலகும், உயிர் உருகும். கரும்பு சாற்றில் தேன் கலந்து பால் கலந்து கண்ணின் சுவையும் கலந்து இருக்கும் திருவாசக பாடல்கள் நம் அனைவரின் ஒன்றுடன் கலந்து உணர்வு பெறும் என்று ராமலிங்க வல்லனார் கூறுவார். திருவாசக பாடல்கள் அனைத்தையும் பாலமுதல் கூற இறைவனே தன் நெஞ்சால் ஓடினார். அந்த பாடல்களை கேட்ட பரமனே உள்ள முதுகி கண்ணில் செய்யார். புல்லாவில் இருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொற்களும் மாணிக்கத்தையும் மதிப்பு மிக்கவையாக இருக்கின்றன. அதனால் நீ இன்றிலிருந்து மாணிக்க வாசகன் என்று அழைக்கப்படுவார் என்று இறைவனை கூறினார். திருவாசகத்தில் 51 பதிகங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் 658 பாடல்கள் உள்ளன. 12 திருமுறையில் 8ஆம் திருமுறை என்று அழைக்கப்படுகிறது. சிவபுராணம் முதல் சிவபதிகம் வரை அமைந்துள்ளது. திருவாசகத்தில் 39வது பதிகம் திருப்புலம்பர் பதிகம். திருப்புலம்பர் பதிகம் இறைவனது பல சிறப்புகளையும் திருவாரூர் தலத்தின் பெருமையையும் விளக்குகிறது. இது இறைவனை பற்றி பல வன்பங்களையும் குணங்களையும் விரிவித்து பேசுகிறது. மேலும் இது பக்தர்களின் உள்ளத்தில் இவனுக்கான பக்திகளை அதிகப்படுத்துகிறது. நான் இப்போது அந்த திருப்புலம்பர் பதிகத்தின் பாடல்களை பார்க்க போகிறேன். சிவாய நமக்கு சிற்றம்பலம். பொங்கமல தையனோடு மாறியாத நெறியானே பொங்கலசை முளையார் திருவாரூர் முளையானே அடிமையில் உங்கள் அவை எல்லாரும் எவையாதும் புகழேனே தடையானை தழலாடி தடங்கு மூடிலை சூடி படையானை பரஞ்சோதி பசுபதி மழவெல்லை யானை விழிப்புழசூர் பெருந்துரையாய் அடியேன் உடையானை உணர்வெல்லாரும் மற்றறிவேனே சாரையார் வேண்டேன் வேண்டின் பேர் வேண்டேன் கச்சாரையார் வேண்டேன் கற்பனவும் சால தமதுரையும் கூத்தாவும் குறை களத்தில் கச்சாவின் மனம் போல கசிந்துருகே கச்சாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும் மணி சம்பளம். இப்படிப்பட்ட சிறப்பு வாழ்ந்த திருவாசகத்தை நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியிலே நாம் படித்த மாணிக்க வாசக பெருமான் தனது 32ஆம் வயதில் சிதம்பரத்தில் முக்தி அடைந்தார். இவரது அப்படிப்பட்ட சிறப்பு வாழ்ந்த திருவாசகத்தை நாமும் படித்தும் பாடியும் கேட்டும் சிவபெருமான் அருள் பெறுவோம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி, வணக்கம். சிறப்புமா. ஆகச்சிறந்த சிவபக்தர் மாணிக்க வாசகர். அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் திருவாசகம் தொகுப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த சிறு வயதிலேயே அழகா விபூதி அடிச்சு ஒரு சிறந்த சிவபக்தையா
ஒரு உத்ராட்ச கொட்டை மாதிரி இருக்கு நீங்க அணிஞ்சிருக்க மணி. அணிஞ்சு இங்க வந்து பேசுறது அப்படிங்கிறது இந்த கோயில்கள் எல்லாம் கதா காலட்சேபம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இருந்தது. இடையில இடையில அந்த திருவாசகத்துல இருந்து ஒரு பாடல் பாடி மாணிக்கவாசகத்தை பத்தியும் திருவாசகத்தை பத்தியும் ரொம்ப சிறப்பா பேசுனீங்க, நல்லா அழகா பாடினீங்க, இனிமையா இருந்தது. நிச்சயமா ஒவ்வொரு குழந்தையும் அடுத்து திருவாசகம் கத்துக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்தது உங்க பேச்சு. உங்களுக்கும் உங்களை இப்படி சிறந்த வழியில் வழி நடத்தும் உங்களது பெற்றோருக்கும் அன்பு ஆட்சியின் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன் கண்ணம்மா. நன்றி ஆச்சி. மகிழ்ச்சி. அடுத்ததா நம்ம கூட வந்து இணைய போறது யாரு பாப்பம்மா? வேலு நாச்சியார் தயாரா இருக்கீங்களா?